நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய வேண்டுதல், உங்களுடைய வேண்டுதலை பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டிருக்கிறார். நீங்க எத்தனை நாள் எத்தனை மாதங்கள் வேண்டிக் கொண்டிருந்தீர்களோ அத்தனை வேண்டுதலுக்கும் உரிய பதிலை கர்த்தர் இந்த நாளிலே தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டோடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க. கர்த்தர் என்னுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை பார்க்கிறேனால், சகரியா என்கிற ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறார். அவனுக்கு எலிசபெத் என்கிற ஒரு மனைவி இருக்கிறார். பல வருடங்களாக திருமணமாகி வயது சென்றவர்களாக மாறிவிட்டார்கள். 2 பேருக்கும் வயதாகிவிட்டது. ஆனால் இவருடைய இருதயத்துக்குள்ளே ஒரு பெரிய கவலை, ஒரு பெரிய ஏக்கம், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. என்ன எதிர்பார்ப்பு, என்ன கவலை அப்படின்னா, எனக்கு ஒரு குழந்தை பிறக்காதா, எனக்கு தேவன் நன்மை செய்ய மாட்டாரா என்று சொல்லி இவர்களுக்குள்ளே ஒரு பெரிய ஆசை, ஒரு பெரிய விருப்பம் இருந்தது. இன்னைக்கும் நீங்க அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தோடு இருக்கீங்கல்ல. சில காரியங்கள் நடக்கலையே, சில காரியங்களை எதிர்பார்த்து கூட நீங்க ரொம்ப போய் சோர்ந்து போயிருக்கலாம். இதுக்கு மேல நடக்குமா, இதுக்கு மேல கிடைக்குமா, விடு, இது கர்த்தருடைய சித்தம் இல்லை அப்படின்னு கூட சில காரியங்களை நீங்க முடிச்சு வச்சிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ என்ன காரியங்கள் உனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி பல நாட்களாக, பல வாரங்களாக, பல மாதங்களாக, ஏன் பல வருடங்களாக நீ காத்து கொண்டிருந்தாயோ, காத்து கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தாயோ, அதற்குரிய பதிலை நான் இன்றைக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய கண்ணீர் அவருக்கு தெரியும். நீங்க வடிக்கிற கண்ணீர் மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம், நீங்க வடிக்கிற கண்ணீர் அதிகாரிகளுக்கு தெரியாம இருக்கலாம், நீங்க இருதயத்துல படுகிற வேதனை நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் வாசம் செய்கிற தேவன் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் வேண்டுதலை அவர் நிச்சயமாய் கேட்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை சகரியாவுக்கு சொன்னது போல பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க என்ன காரியங்களை குறிச்சு நடக்காதோ நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை வைத்திருக்கிறார். நீங்கள் விரும்புவது போல, நீங்கள் ஜெபித்தது போல, நீங்கள் எதிர்பார்த்தது போல நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கும். குழந்தைக்காக காத்திருக்கீங்களா? பல வருடமாகிவிட்டது, ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை, எங்கு போனாலும் அவமானமாக இருக்கிறது, எல்லா இடத்துலயும் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், மகளே பயப்படாதே, நீ ரொம்ப நாள் காத்து கொண்டு, ரொம்ப நாள் ஏங்கி கொண்டு, ரொம்ப நாள் துக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த காரியத்துல நான் உனக்கு ஒரு நன்மை செய்வேன், நான் உன் ஜெபத்தை கேட்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கண்மான தேவ பிள்ளைகளே, அநேக காரியங்களுக்காக ஜெப விண்ணப்பங்களை வைத்து வைத்து காத்து கொண்டிருக்கிறவங்க இருதயங்கள் காத்து இருந்ததுக்காக இளைப்படைந்து போயிருக்கலாம். கர்த்தர் அந்த இளைப்படைந்த இருதயத்துக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிறார். உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். மனுஷன் கேட்டானோ இல்லையோ, அதிகாரிகள் கேட்டாங்களோ இல்லையோ, நான் உன் ஜெபத்துக்கு பதில் இன்றைக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். விசுவாசத்தோட காத்திருங்க. அது ஒருவேளை மனுஷனால முடியாத காரியமா இருக்கலாம். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் மருத்துவரால முடியாம, மனுஷங்களால முடியாத காரியம்தான். அதிகாரினால முடியாத காரியமா இருக்கலாம். இன்னைக்கு நிறைய காரியங்கள் அதிகாரிகளால முடியல. சில காரியங்கள் பணத்தால முடியாம இருக்கலாம். பணத்தை கொடுத்து ஏமாந்து போய் கூட நீங்கள் இந்த காரியம் ஜெயமா மாறவில்லை என்கிற ஒரு கலக்கத்துல நீங்க இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாவற்றும் ஒரு ஏமாற்றத்தையும் எல்லாவற்றிலும் ஒரு வெறுமையும் அனுபவித்துக் கொண்டு மிகவும் வேதனையோடு இருக்கிறாயோ, எதிர்பார்ப்பெல்லாம் மறைந்து விட்டது, அது எனக்கு எட்டுமோ, அது எட்டாத கனியாக மாறிவிடுமோ என்று சொல்லி கூட அநேக நேரங்களில் வருத்தத்தோடு இருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உன் வேண்டுதலை நான் கேட்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். மகனே மகளே, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன். எதையெல்லாம் முடியாது என்று இருந்தாயோ அவைகளை என் கரம் நிச்சயமாய் கொண்டு முடிக்கும். என்னுடைய சமூகம் அதை நிச்சயமாய் உனக்கு கொண்டு வந்து தரும்
என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தோட இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இத்தனை மாதங்கள், இத்தனை வருடங்கள் இந்த ஜெபங்களை கேட்டு ஆமென், இன்றைக்கு நீங்க பதில் கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இன்றைக்கு தேவன் எனக்கு ஒரு நன்மை செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருக்கும் பொழுது வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் நிச்சயமாய் சொல்கிறேன், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த விண்ணப்பங்களை அவர் கேட்டு நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் ஆண்டவரை அவன் எவ்வளவுக்குள்ள விசுவாசித்து காத்திருக்கீங்களோ அந்த காத்திருப்புக்கு இன்றைக்கு ஒரு விடை உண்டு, இன்றைக்கு ஒரு தீர்வு உண்டு, இன்றைக்கு ஒரு முடிவு உண்டு, இன்றைக்கு ஒரு நன்மை உண்டு. எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். இன்றைக்கு அநேக நன்மையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க கண்ணீரை எல்லாம் துடைத்து உங்க கவலையெல்லாம் கர்த்தர் போக்குவாராக. God bless you.